ஆன்மீக அன்பர்கள் எனது வணக்கங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கான தை மாத பொது பலன்கள். குரோதி தமிழனுடைய தை மாத பொது பலன்கள். இந்த தை மாதம்னு பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 வரையான தை மாத பொது பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த தை மாதம் நிறைய கிரகங்கள் மாறுதல் அடைதாங்க. ஒரு ராசி அடுத்த ராசிக்கு போகிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு மாறுகிறார். தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீனராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு மாறுகின்றார். இப்போ நிறைய மாற்றங்களையும் பேச்சுகளையும் உடைய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. இந்த தை மாதத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கான ஒரு புது பலன் பார்த்து வச்சுங்க. இந்த கன்னி ராசிக்கு சூரிய பகவான் 5ல் இருக்கார். இந்த 5 சூரிய பகவான் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துவதும் பேசுவதும் பழகுவதும் நல்லது. என்ன இருக்கின்ற இடத்துல என்ன சூழ்நிலையோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. இதை வேதாவாதம் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காமல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து பின்வாங்கி போவது சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அரசு வழியில் இருக்கவங்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய, அரசு பணியில் இருக்கவங்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தை மாதம் கன்னி ராசி என்பதுக்கு அமைகிறது. கூடிய பயணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வாருங்க. ஏதாவது வெளியூர் பயணங்கள்லாம் போக வேண்டிய வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பயணத்தில் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வு சொல்லுங்கள். இந்த நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுலாம் வேண்டாம். அதிக பணம் எடுத்தும் போது, அதிக உழைவேந்த பொருள் எடுத்துக்கொண்டு போகுது, அது மாதிரி கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இரவு பயணத்தை தவிர்த்துடுங்க. கொஞ்சம் பயணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பொறுப்போடு இருப்பது நல்லது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் 11 இருக்கிறார். இந்த செவ்வாய் 11 இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரத்துறையெல்லாம் கொஞ்சம் ஆதாயம் பெறுகிறது. பத்திரத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு பத்திரம் டைப் பண்ணுறவங்க, பத்திரம் வைக்கிறவங்க, ஸ்டாம்ப் வைக்கிறவங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வில்லங்க போகிற போல் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய, ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய, லேண்ட் புரோக்கர்ஸ் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக கன்னி என்பது அமைது. உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் கன்னிக்கு அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி தை 5ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் 10க்கு வரார். செவ்வாய் 10க்கு வருகின்ற போது பார்த்தோன்னா உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். என்ன தான் 1000 சொன்னாலும் பேசாலும் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். அந்த திறமைக்கேற்ற மதிப்பறை உங்களுக்கு கிடைக்கிற காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைப்போகுது. அதேமாதிரி இந்த உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிங்க. எடுத்தங்கோத்தன் பேசாமல் கொள்ளாமல் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு என்ன பேசணும் யோசித்து பேசுவது கொஞ்சம் நல்லது. சூழ்நிலையை அறிந்து பேசுவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தை மாதத்தில் கன்னி அன்பர்களுக்கு புதன் பகவான் 4 இருக்கிறதால உங்களுடைய வாகனம் மற்றும் வீடு சார்ந்த சிந்தனை மேம்பட போகுது. நல்லது தான். கொஞ்சம் வீடு வாங்கலாமா இல்லை வாகனம் புதுசாக வாங்கலாமான்னு சில எண்ணங்கள்லாம் மேலேங்கக்கூடிய காலகட்டம் அமையுது. அவ்வளோ வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கான வாய்ப்பும் கிடைக்க சில பேருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். தை மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 5ல் இருக்கார். இந்த 5ல் புதன் இருக்கின்ற காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை தந்திரமாகலாம் செயல்பாடெலாம் செய்வீங்க. தந்திரமாக சில விஷயங்களை செய்து உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோக பணியில் கொஞ்சம் கவனம் வேண்டும். பணி செய்கின்ற பணியாளர்களும் கொஞ்சம் அரசு சார்ந்த பணியாளர்களும் கொஞ்சம் ஒரு பணி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஒரு பணி சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு தை மாதம் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 6க்கு வருகின்றார். இந்த 6ல் புதன் பகவான் இருக்கின்ற காலத்தை பார்த்திங்கன்னா பாதியில் நின்ற பணிகள், சில விஷயங்கள் பாதியிலே விட்டு அறகுறையாக இருக்கும். அந்த அறகுறையாக விஷயங்கள் பாதியில் நின்ற விஷயங்கள்லாம் மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பதனால பழைய வேலைகள் பெண்டிங் இருந்தால் அதெல்லாம் முடிக்க போகிறீங்க. நீங்கள் சுக்கிர பகவான் 6ல் இருப்பதால் உங்களுக்கு மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. சுக்கிரன்
ஒரு மனதில் சில ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களும் மாறப்போகுது அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது உங்களுக்கு. எதிர்பாராத சில பயணங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு அந்த பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். திடீர்னு நீங்கள் ஊர் பயணம் போக வேண்டிய வேலை இருக்கும். அந்த பயணத்தால் நல்ல அனுபவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போகுது உங்களுக்கு. தை மாதம் 15ஆம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 7 வராரு. இந்த 7 சுக்கிரன் வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழல் ஏற்பட போகுது. தை மாதம் 15 அப்புறம் உடலில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. உடல் சில மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுக்கு தை 15க்கு பிறகு. இந்த நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகளை உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு குரு பகவான் 9 இருக்கிறாரு. குரு 9 இருக்கிற நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படுது. புது புது சிந்தனைகள்லாம் கொஞ்சம் உருவாக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்தை உங்கள் குடும்ப செல்வத்துக்கு கடன் அடைப்பதற்கு வீடு வாங்குவதற்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைப்போது உங்களுக்கு. அது சனியோடு குருவுன்ற 9 இருக்கின்ற காலகட்டத்தில். அதே போல் உங்களுக்கு பார்த்தா சனி பகவான் 6 இருக்கார். சனி பகவான் 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து சொல்லக்கூட உடைமைகளையும் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க, முக்கியமான ஃபைல் எடுத்து போகிறீங்க, இல்லை ஆவணங்கள் எடுத்து போகிறீங்க, இல்லை ஏதாவது விலை வந்து எடுத்து போகிறீங்க. அது மாதிரி எடுத்து செல்லக்கூடிய பொருள்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கவனமாக இருங்க பயணத்தின் போது அல்ல வீட்டிலேயோ எங்கேயோ உங்கள் உடைமைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 6 சனி பகவான் இருக்கார், கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகுபவன் 7 இருக்கார். அதனால் 7 ராகுபவன் இருக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா எதிலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நம்மளாம் முடியும் பார்த்துலாம் செஞ்சலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு சில விஷயங்கள் நீங்கள் கடந்து போகக்கூடிய நபராக இருக்கிறீங்க. பார்த்துக்கலாம் என்ன எது முடியாது நம்மளால் பார்த்துக்கலான்ற மாதிரி சில விஷயம் நீங்கள் கடந்து போகக்கூடிய நபராக இருக்கிறதாலே சில விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறீர்கள். அதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான். உங்களுக்கு கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அதுமாதிரி கேது பகவான் ராசியில் இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு எந்த ஆலோசனையும் புத்திமதி சொல்லாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதுவே போதும். யாருக்கும் ஆலோசனை புத்திமதி சொல்வதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் பிரச்சனையே அதிகமாகுது. நீங்கள் எங்கே அடுத்தவங்களுக்கு போய் புத்திமதி சொல்ல போகிறீங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு இந்த மாதம் நல்லது. கன்னிக்கு இந்த தை மாதம் 2025 நீங்கள் உங்களை வழிபாடுன்னு பார்த்தோன்னா கருடாழ்வாரை வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடையக்கூடிய நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கருடாழ்வாரை நீங்கள் வழிபடுங்கள். மனதுக்கு ஒரு நிம்மதியும் உங்களுடைய செயல்களில் ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு தை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.